ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் நம்ம சுகியன் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க, பச்சைப்பயிரை வச்சு பண்ணுறது. இதுக்கு முந்திரி கொத்து சொய்யன்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் ஊரில் இதுக்கு சுகியன் தான் சொல்லும். ரொம்ப சொகமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை கப்பு பச்சைப்பயிறு ஊற வைக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊறட்டும். நீங்கள் ஊற வைக்கிற மாதிரி இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 1.5 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நான் ஒரு 3 விசில் 4 விசில் அந்த மாதிரி வரணும். ஆனாலும் அது சில நேரம் சொல்ல முடியாது. இப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக கிடைக்குங்க பச்சைப்பயிறு. அதனால தான், ஏன்னா இது கொஞ்சம் தண்ணியை ரொம்ப வெந்துருச்சுன்னா அது வெடித்து அந்த உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வெளியே அது ரொம்ப ஒழுகின மாதிரி இருக்கும். அதனால தான் இது இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துட்டு அதில் அரை கப்பு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சா போதுங்க, கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா, அரை கப்பு தண்ணி தான். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 2 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பண்டம் தயாரிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1/3 கப்பு ஜாகரி, கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைஞ்சால் போதும், பாகெல்லாம் வேண்டாம். கரைஞ்ச உடனே அதில் நம்ம அரை கப்பு தேங்காய் துருவல் போடணும். தேங்காய் துருவலும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ கொஞ்சம் தண்ணி வற்றி வரும். கொஞ்சம் வற்றி வரும்போது அப்போ அதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் வறுத்து பொடித்தது, அது வேணால் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஏலக்காய் மட்டும் போட்டால் போதும். அரை டீஸ்பூன் ஏலக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிருச்சு. இப்போ நீங்கள் இந்த குக்கரில் வேக வச்ச பச்சை பயிரும் சேர்த்துடலாம். அப்போ தண்ணி கொஞ்சம் குக்கரில் இருந்தாலும் கவலை இல்லை, நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்களா, நான் வேக வச்சதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அதுக்கு தான் சொன்னேன் 4 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில், அது கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா, இனி இதை கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும். அது கை பொறுக்கிற சூடுலேயே உருண்டை பிடிச்சிருங்க. நீ கொஞ்சம் ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடும். அந்த டைட்டான பிறகு எடுத்து நம்ம பொரிச்சிட வேண்டியதுதான். பார்த்திங்களா, எல்லாம் ரெடியாக இருக்குது. இனி நம்ம இதுக்காக ஒரு மாவு தயாரிக்கணும். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப்பு மைதா மாவும், அரை டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், அது பச்சரிசி மாவு தான் போட்டிருக்கேன், 2 பிஞ்சு உப்பு போடணும், 2 பிஞ்சு மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஒரு கலருக்காக தான், வேறு எதுவுமே இல்லை. இனி உங்களுக்கு வேணுன்னா இந்த நேரம் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த தோலுக்கு சுகர் வேணும்னு நினச்சிங்கன்னா, நான் அது சேர்த்துக்கல, எனக்கு இப்படியே தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி, நம்ம பழம்பொரி செஞ்சோம் இல்லையா, அந்த அளவுக்கு கரெக்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தோசை மாவோட கொஞ்சம் கெட்டி, ஆனால் இட்லி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நான் நிறையா ஊற்ற மாட்டேன், ஏன்னா அந்த போடுறது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பார்த்திங்களா, நல்லா கெட்டியாக இருக்குது. இதை இந்த மாவில் போட்டு பாருங்கள், நல்லா ஒட்டிடுச்சு. இதை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துட வேண்டியதான். நான் முதல்ல கொஞ்சம் மாவு விட்டு பார்த்தேன், எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்க்குறக்கு, அதனால தான் அப்படி மேலே மாவு இருக்குது. பாருங்கள், என்ன தெரியல, இந்த ஆயில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்தேன், என்னன்னு தெரியல, நுரையாக வருது. இப்படி பார்த்துட்டு திருப்பி விட்டுருங்க. ஒன்றும் உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா மாவு மட்டும் தானே, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்தது தானே, உள்ளே ஒன்றும் வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் சீக்கிரம் டக்குன்னு திருப்பி போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பச்சை பயிரெலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கு நல்ல ஒரு ஐட்டம். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒன்றா பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். 1 2 எவ்வளோ வேணாலும். பாருங்கள், ஒரு டீ
2 சுகியன். சூப்பராக இருக்குங்க. எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களோட அபிப்பிராயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் பார்க்குற வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.